இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவுங்க. இதனால நெறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க தான் இருக்காங்க. 2 டேஸ் பேக் எனக்கு ஒரு கால் வந்தாங்க. ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாட்டருக்கு 5 வயதிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது முகத்துல அதிகமான ரோமங்களோட வளர்ச்சி. அவங்க பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ற ஏஜ் வந்து 13. ஸோ அந்த ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபேஸ்ல ஹேர் க்ரோத் வந்து அதிகமா இருக்கு. ஸோ 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் வருது. அதுக்கப்புறம் பீரியட்ஸே வரல. ஸோ இப்போ ஏஜ் வந்து 23. ஸோ இத்தனை வருடங்களாக பீரியட்ஸ் வரல. அவ்ளோ ஹேர் க்ரோத். சொன்னா நம்ப மாட்டீங்க டாக்டர். நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க ஷேவ் பண்ற அளவுக்கு ஃபேஸ்ல வந்து க்ரோத் வருது. எதனாலங்க இது வருது? நெறைய பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணுக்கு இது எப்படியாவது சரியாகணுங்க. ஸோ மேரேஜ் இருக்கு, காலேஜ்ல எல்லாரும் இப்படி சொல்றாங்க. இதனாலேயே அவங்க டிப்ரஷன் நல்லா படிக்கிற பொண்ணுங்க. இதனாலேயே வந்து ஒரு பெரிய டிப்ரஷன்னால என்ன செய்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே மனித உடல்ல பார்த்தீங்கன்னா, ஆணுக்கான ஹார்மோனும் சரி, பெண்களுக்கான ஹார்மோனும் சரி 2மே இருக்கும். அது எது அதிகமா இருக்கோ அந்த தன்மை உடல்ல அதிகரிச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகத்துல ஹேர் க்ரோத் வருது அப்படின்னா, ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சேர்க்குது. ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகுது. இதற்கான சிகிச்சை முறைகள் ரெகுலரா நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். 1 மாதம் 2 மாதம் பீரியட்ஸ் வரலனா உடனே நம்ம செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கே பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. சரி, இத சரி செய்றதுக்கு நம்ம என்னென்னலாம் வழிமுறை எடுத்துக்கலான்றத பார்க்கலாங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவுங்க. இதனால நெறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க தான் இருக்காங்க. 2 டேஸ் பேக் எனக்கு ஒரு கால் வந்தாங்க. ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாட்டருக்கு 5 வயதிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது முகத்துல அதிகமான ரோமங்களோட வளர்ச்சி. அவங்க பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ற ஏஜ் வந்து 13. ஸோ அந்த ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபேஸ்ல ஹேர் க்ரோத் வந்து அதிகமா இருக்கு. ஸோ 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் வருது. அதுக்கப்புறம் பீரியட்ஸே வரல. ஸோ இப்போ ஏஜ் வந்து 23. ஸோ இத்தனை வருடங்களாக பீரியட்ஸ் வரல. அவ்ளோ ஹேர் க்ரோத். சொன்னா நம்ப மாட்டீங்க டாக்டர். நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க ஷேவ் பண்ற அளவுக்கு ஃபேஸ்ல வந்து க்ரோத் வருது. இந்த நிலைமை நெறைய பெண்களுக்கு இருக்குங்க. ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வயதான பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நமக்கு முகத்துல ஹேர் க்ரோத் நம்ம பார்க்கறது வழக்கம். நம்ம வீட்ல கூட பாட்டி அம்மாக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, யங் வுமன்ஸ் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத் ரொம்ப தாங்க முடியாத ஒரு டிப்ரஷனா இருக்கு. ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். எதனாலங்க இது வருது? நெறைய பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணுக்கு இது எப்படியாவது சரியாகணுங்க. ஸோ மேரேஜ் இருக்கு, காலேஜ்ல எல்லாரும் இப்படி சொல்றாங்க. இதனாலேயே அவங்க டிப்ரஷன் நல்லா படிக்கிற பொண்ணுங்க. இதனாலேயே வந்து ஒரு பெரிய டிப்ரஷன்னால என்ன செய்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல நடக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா, நெறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா? பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு ஃபேஸ்ல ஹேர் க்ரோத்ஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே மனித உடல்ல பார்த்தீங்கன்னா, ஆணுக்கான ஹார்மோனும் சரி, பெண்களுக்கான ஹார்மோனும் சரி 2மே இருக்கும். அது எது அதிகமா இருக்கோ அந்த தன்மை உடல்ல அதிகரிச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகத்துல ஹேர் க்ரோத் வருது அப்படின்னா, ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சேர்க்குது. ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகுறது. ஸோ அப்போ அவங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, டெஸ்டோஸ்டெரான் லெவல் கொஞ்சம் அதிகமாக தெரியறத பார்க்க முடியுது. கம்பேரிட்டிவ்லி நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், புரோலாக்டின் ஹார்மோன்ஸை விட. அப்போ இந்த ஹார்மோனோட செய்கை என்ன? நார்மலா நமக்கு வந்து அப்பர் லிப்ஸ்லயோ இல்ல கன்ன பகுதிகள்லயோ கை கால்கள்லாம் அதிகமான ரோமங்கள் வளர்ச்சி வர ஆரம்பிச்சிரும். ஸோ நார்மலா என்னன்னா பார்த்தோன்னா, சின்ன சின்ன முடிகள் மாதிரி இருக்கும். அத பூனை முடி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, சரி இத ரிமூவ் பண்ணிடலாம், ஷேவ் பண்ணிடலாம், ஏதோ கிரீம் போட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து அடுத்து வரக்கூடிய ஹேர் இன்னும் திக்கா உங்களுக்கு க்ரோத் நெறைய வர ஆரம்பிச்சிரும்.
இதுக்கு என்ன பண்ணணும்னா பேசிக்காவே உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவலை நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ பீரியட்ஸ் வரலங்க, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னா உடனடியாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஃபாலிகல்ஸில் இருந்து ஸோ பீரியட்ஸ் வராமல் எக் வந்து ரிலீஸ் ஆகாமலே என்ன ஆகும்னா அப்படியே அது இன்ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்தும் நமக்கு சில ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது, மேல் ஹார்மோன் லெவல் அதிகமாகிறது, இது எல்லாமே நடக்கும். சில பெண்களுக்கு பார்த்தோம்னா ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகிறதும் நம்ம பார்க்கலாம். ஸ்கின் ஃபோல்டிங்ஸில் ஸ்கின் வந்து மடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல, கழுத்தில், கண்ண பகுதிகளில், வயிறு பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரைனஸை நம்ம எப்படி மாற்றுறது, ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை மாற்றுவதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். சரி, இந்த ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகிறதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேல் பேட்டர்ன் பால்னஸ், ஆண்ட்ரோஜெனிக் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா சில பெண்களுக்கு தலையிலையும் ஹேர் க்ரோத் இல்லாமல் முன்னெற்றியிலிருந்து ஆண்களுக்கு ஏற்படுற மாதிரி ஹேர் ஃபால், வழுக்கை மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிரும். அப்போ இது எல்லாமே சரி செய்யணும். நம்ம எக்ஸ்டர்னலாக நீங்கள் நிறைய சிகிச்சைகள் எடுக்கலாம். ஹேர் வந்து வேக்சிங் பண்ணலாம், த்ரெட்டிங் பண்ணலாம், லேசர் சிகிச்சை வரைக்கும் பண்ணலாம். திரும்பவும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரும். அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பீரியட்ஸ் ரெகுலராக வரணும். உடல் எடை அதிகமாக இருந்தீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையும், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போது இதற்கான சிகிச்சை முறைகள் ரெகுலராக நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 1 மாதம் 2 மாதம் பீரியட்ஸ் வரலன்னா உடனே நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. சரி, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் வழிமுறை எடுத்துக்கலான்றத பார்க்கலாங்க. உணவு முறையில் அதிகமான இனிப்பு சாப்பிட்றத நிறுத்துங்கள். எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமான ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதிகமான இனிப்பு உள்ளே போக போக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு எரிச்சல், நம்ம உடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதிகமான இனிப்பு சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நிறைய உப்பு சார்ந்த உணவுகள், அதே மாதிரி கொழுப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதுவும் லேட் நைட்டில் நீங்கள் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்தால் மட்டும்தான் இந்த முகத்தில் வரக்கூடிய இல்லை அன்வான்ட் ஹேர் க்ரோத், இந்த ட்ரை ஸ்கின்க்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். இந்த ஹார்மோன்ஸை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், இந்த பிசிஓடியை குறைக்கிறதுக்கு, இல்லை தைராய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்கிறேன். ஸோ திரிதோட சமனி சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன். ஸோ நம்ம கிளினிக்கில் இது தாங்க நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மெடிசன்ஸை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடலில் முக்கியமாக ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அந்த திரிதோட சமனி சூரணம் இதை காலையிலும் இரவும் பெண்கள் கட்டாயமாக வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வரணும். இதனுடைய சேர்த்தே குமரி கஷாயம் அப்படின்ற மருந்தும் எடுக்கணும். ஸோ இந்த குமரி கஷாயம் கம்ப்ளீட்டாக எல்லா தோற்பு சுவையும் சேர்ந்த ஒரு மூலிகை மருந்து. ஸோ இந்த குமரி கஷாயம் நீங்கள் எடுக்கும்போது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அசோகப்பட்டை, லோத்ரா மரப்பட்டை, இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. இது ரெண்டுமே நல்ல தோற்பு சுவை இருக்கக்கூடியது. இதனோட தேற்றான், கடுக்காய், இது எல்லாமே சேர்ந்துருக்கு. இது தோற்பு சுவை உள்ளே போக போக கழிவுகள் வெளியேறும். அது முக்கியமாக கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ நம்மளுடைய யுட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வெளியேற ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபேஸ் பேக் எல்லாமே போடலாங்க. இன்டர்னலாக இதை சரி பண்ணால் மட்டும்தான் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஸோ வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்காது, கிச்சிலி கிழங்கு, இதை எடுத்துக்கோங்க. கிச்சிலி கிழங்கு பொடி 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருமஞ்சள் கிடைச்சா அதனுடைய பொடி 50 கிராம், இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம். கருமஞ்சள் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க 50 கிராம், வசம்பு பொடி 50 கிராம், அம்மான் பச்சரிசி பொடி 50 கிராம், குப்பை மேனி பொடி 50 கிராம். ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
கொஞ்சமாக ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டுக்கோங்க. ஃபேஸில் எலுமிச்சை சாறு போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. 2-3 துளிகள் மட்டும்தான் போடணும். தேவையான அளவு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. 2-3 துளிகள் மட்டும் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி எவ்வளோ டைம் கிடைக்குதோ ஒரு 1 ஹவர் இருந்தால் கூட அது ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை ஸ்டீம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்களேன். இன்டர்னலாக நம்ம சொன்ன மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேஷியல் ஹேர் க்ரோத் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பெண்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதிலிருந்து முக்கியமாக கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேறணும்னா சித்தர்கள் சொன்ன சித்த மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.